வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று சொர்க்கவாசல் திறப்பு. வைணவ தலங்களில் குவிந்த பக்தர்கள். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி சுமார் 50,000 அரசு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல். பொங்கல் பண்டிகை எதிரொலி. சென்னையில் 320 இணைப்பு பேருந்துகள் இயக்க முடிவு. மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. யுஜிசியின் புதிய விதிகளை கண்டித்து திமுக மாணவர் அமைப்பினர் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும். திமுக மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் அறிக்கை. இஸ்ரோ அமாஸ் போர். பாலஸ்தீனத்தில் பலி எண்ணிக்கை 46,000 தாண்டியுள்ளது. காசா சுகாதார அமைச்சகம் தகவல். கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். நாகையில் இருந்து மீன்பிடிக்க சென்ற 10 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த ஒரு விசைப்படகை பறிமுதல் செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். கடிதத்தில் கைது செய்யப்பட்ட 10 மீனவர்களில் 6 மீனவர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்றும் மீனவர்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்கு மீன்பிடித்து தொழிலை மட்டுமே பெரிதும் நம்பியுள்ளதை வெளியுறவுத்துறை அமைச்சர் அறிவார் என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் தற்போதைய நிலவரப்படி 102 மீனவர்களும் 210 மீன்பிடி படகுகளும் இலங்கை வசம் உள்ளது. எனவே உரிய தூதரக வழிமுறைகளை முன்னெடுத்து இலங்கை அரசால் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விரைவில் விடுவிக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கேட்டுக்கொள்வதாக கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அனைத்து பெருமாள் கோவில்களிலும் இன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வேத மந்திரங்கள் முழங்க சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு நள்ளிரவு 12:45 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. இதேபோல் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில், ஸ்ரீரங்கம் ரங்கநாதன் கோவில், பரமபதவாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. அப்போது கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு ஏராளமான பக்தர்கள் பெருமாளை தரிசனம் செய்தனர். இதேபோல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோவிலில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு அதிகாலை 4:12 மணிக்கு சொர்க்கவாசல் திறப்பு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணியில் 50,000 ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். பொங்கல் பண்டிகை வரும் 14ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதை முன்னிட்டு 2,20,94,585 அரிசி ரேஷன் கார்டு அட்டைதாரர்களுக்கு மற்றும் இலங்கை தமிழ் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்புடன் கூடிய பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்திருந்தார். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்காக அரசு சார்பில் 249.76 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1,77,22,200 இலவச வேட்டி மற்றும் அதே எண்ணிக்கையில் இலவச சேலைகளும் வழங்கப்படுகிறது. இதற்காக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்காக டோக்கன்கள் ரேஷன் கடை ஊழியர்கள் வீடு வீடாக சென்று வழங்கினர். இந்நிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள 37,224 ரேஷன் கடைகளிலும் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலைகள் வழங்கும் பணி தொடங்கியது. இதில் சுமார் 50,000 அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். இஸ்ரேல் அமாஸ் இடையில் நடைபெற்ற போரில் பாலஸ்தீனத்தில் பலி எண்ணிக்கை 46,000 தாண்டியுள்ளது என்று காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் காசா அமைப்பினருக்கும் நீண்ட காலமாக நடைபெற்று வரும் போரில் கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அமாஸ் அமைப்பினர் தெற்கு இஸ்ரேலுக்குள் நுழைந்து 1,200 பேரை கொன்றனர். மேலும் 250 பேரை பணைய கைதிகளாக கடத்தி சென்றனர். இந்நிலையில் இதனால் கோபமடைந்த இஸ்ரேல் காசா மீது கடந்த 15 மாதங்களாக நடைபெற்று வரும் போரில் அமாஸ் உட்பட இதுவரை 40,000 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இந்நிலையில் காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களில் ஆயிரக்கணக்கானோர் உடல்கள் இடுபாடுகளில் மண்ணுக்குள் அடியில் சிக்கியிருப்பதால் பலி எண்ணிக்கை இதைவிட அதிகமாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரியார் பேசியது எல்லாம் இப்போது பேசினால் அது மக்களுக்கு அருவருப்பை தரும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் நடைபெற்ற மூவர் படுகொலை சம்பவத்திற்கு நீதி கேட்டு பாஜக சார்பில் போராட்டம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காக விமானம் மூலம் கோவை வந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர் டங்ஸ்டன் விவகாரத்தில் மத்திய அரசு திட்டத்தை செயல்படுத்தாது என கூறிய பின்பும் சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றும் அவசியமில்லை எனவும், அண்ணா பல்கலைக்கழக பாலியல் விவகாரத்தில் குற்றவாளி திமுகவின் அனுதாபி என கூறி முதல்வர் ஸ்டாலின் மக்களை திசை திருப்புவதாகவும் விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய அவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மூவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் என்றும் தெரிவித்தார். கொடுவாய் பகுதியில் இங்கே 3 விவசாய பெருமக்களை வெட்டி கொலை பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டு நாங்கள் கடிதம் எழுதியிருக்கோம். அதற்கு முதலமைச்சர் பதில் சொல்லலை. இரண்டாவது, டங்ஸ்டன் சுரங்கத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மத்திய அரசு தெளிவாக டங்ஸ்டன் சுரங்கம் அங்கே அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனாலும் மத்திய அரசினுடைய செய்திக்குறிப்பில் இது மாநில அரசினுடைய பொறுப்பில் இருக்குது, மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம், நாங்கள் நிர்பந்திக்கப் போவதில்லை என்பது தெளிவாக இருக்கும் பொழுது முதலமைச்சர் அவர்கள் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கணும். அவர் முற்றுப்புள்ளி வைக்காததற்கு காரணம்தான் மதுரையில் கடந்த 2 நாட்களாக விவசாயிகளுடைய பேரணி கொந்தளிப்பெல்லாம் நம்ம பார்க்குறோம். முதலமைச்சர் ஒரு மூத்த அமைச்சரை மதுரைக்கு அனுப்பிச்சிருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய நாட்டார் பெருமக்கள், அந்த மதுரையை பொறுத்தவரை பெரிய மனிதர்கள் அங்கே இருக்கிறாங்க, பெருமக்கள் இருக்கிறாங்க கிராமத்தில், அவங்கள கூப்பிட்டுருக்கணும். அவங்ககிட்ட உட்கார்ந்து ஒரு மூத்த அமைச்சர் பேசியிருந்தாருன்னா 5 நிமிஷம் வேலை. அந்த பேச முடியாததன் விளைவு மதுரையில் ஒரு பெரிய பேரணியை பார்த்தோம். அதனால் எந்த காரணத்திற்கும் டங்ஸ்டன் சுரங்கம் தமிழகத்திற்கு வரப்போவது கிடையாது. இது முற்றுப்புள்ளி. அதனால் முதலமைச்சர் இப்போவாவது அரசியல் செய்யாமல் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டும் என்று விரும்பினோம். இன்றைக்கி சட்டப்பேரவையில் அதை பற்றி பேசியிருப்பதாக நான் அறிந்தேன். பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. சட்டப்பேரவையில் யுஜிசி விதிகளுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டது குறித்து நீதிமன்றம் செல்வதுதான் சரியான முடிவாக இருக்கும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் தேமுதிக மாவட்ட செயலாளர் சையது காஜா ஷெரீஃபின் இல்ல திருமண விழாவில் பங்கேற்பதற்காக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய் பிரபாகரன் வருகை புரிந்தனர். முன்னதாக அருப்புக்கோட்டை அருகே விஜயகாந்த் பிறந்த ஊரான ராமானுஜபுரத்தில் தேமுதிக கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் விஜய் பிரபாகரன் இணைந்து தேமுதிக கட்சி கொடி ஏற்றி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசுகையில், அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் ஆளும் அரசும் ஆளுநரும் இணைந்துதான் செயல்படுத்துகின்றனர் என்றும், இருவரும் ஈகோவுடன் இருப்பதால் யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்றும், அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்தால் இந்த நாட்டுக்கு நல்லது என கூறினார். இது எல்லா யூனிவர்சிட்டியுமே நீங்க பாத்தீங்கன்னா ஆளுநரும் ஆளும் கட்சியும் இணைந்து தாங்க அது பண்றாங்க. அதனால இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஈகோ கிளாஷ்ல ஆளுநருக்கு எந்த உரிமை இல்லைன்னு இவங்க சொல்றதும், ஆளுநர் யூனிவர்சிட்டினா அதுக்கு ஆளுநருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இது கான்ட்ரவர்சி தொடர்ந்து 3 வருஷமா நடந்துகிட்டு இருக்குங்க. உண்மையிலேயே என்ன அங்க லீகலாக என்ன நடக்கணுமோ அது நடந்தால் எல்லாருக்கும் நல்லதுங்க. கான்ட்ரவர்சியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோல இதனால் யாருக்கும் எந்த பலனும் கிடையாது என்பது எங்களுடைய கருத்து. அதனால் எல்லாம் ஒற்றுமையாக சென்றால் நம்ம நாட்டுக்கு நல்லதுன்றது என்னுடைய கருத்து. உத்திரமேரூரில் சிகரெட் தர மறுத்ததால் லாரி ஓட்டுநரை கத்திகள் குத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் பேரூராட்சிக்குட்பட்ட நங்கையர்குளம் பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். இவர் அங்காளம்மன் கோவிலில் தூங்கிக் கொண்டிருந்த போது அங்கு வந்த பேரூராட்சி தூய்மை பணியாளர் லோகேஷ் சரவணனிடம் சிகரெட் கேட்டுள்ளார். அப்போது சரவணன் சிகரெட் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த லோகேஷ் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியால் சரவணனின் கையில் குத்தி உள்ளார். இதில் படுகாயமடைந்த சரவணன் உத்திரமேரூர் அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை பெற்று வந்த நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து லோகேஷை கைது செய்த போலீசார் இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டையில் அரசு பேருந்தும் ஈச்சர் வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு தாவேகா நிர்வாகிகள் ரத்த தானம் செய்தனர்.
ராணிப்பேட்டை மாவட்டம் எம்ரால் நகர் பகுதியில் காய்கறிகளோடு ஏற்றிக்கொண்டு சென்னை மார்க்கமாக வந்த ஈச்சர் வாகனமும் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலிலிருந்து வந்து அரசு பேருந்தும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் 37க்கும் மேற்பட்டோர் பலத்த படுகாயங்களுடன் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளை தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட பொறுப்பாளர் பூக்கடை மோகன் தலைமையிலான கட்சி நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் விபத்தில் படுகாயம் அடைந்தவர்களுக்காக சுமார் 10க்கும் மேற்பட்ட தாவேக நிர்வாகிகள் ரத்த தானம் செய்தனர். கடலூரில் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த இளைஞரை கொலை வழக்கில் 2 நபர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் சான்றோர் பாளையம் பள்ளிக்கூட வீதியை சேர்ந்தவர் சங்கர். தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த இவர் கடந்த 1ஆம் தேதி முன்விரோதம் காரணமாக கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக கடலூர் முதுநகர் போலீசார் 4 தனிப்படைகள் அமைத்து கொலை குற்றவாளிகளை தேடி வந்தனர். இந்நிலையில் வழக்கில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளியான சதீஷ், அன்பு ஆகிய 2 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். மேலும் கொலைக்கு பயன்படுத்திய தடயங்களை கைப்பற்றிய காவல்துறையினர் இந்த சம்பவம் தொடர்பாக தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார்குடியில் 5 பவுன் நகை மற்றும் ரூபாய் 6 லட்சம் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் சுப்பிரமணியன், பிரேமலதா என்ற தம்பதியினர் வசித்து வந்தனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் கீழ் வீட்டின் கதவை பூட்டிவிட்டு மாடியில் உள்ள அறையில் சென்று இருவரும் உறங்கியுள்ளனர். காலையில் எழுந்து வந்து பார்த்தபோது வீட்டின் கதவு உடைக்கப்பட்டு இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பீரோ, லாக்கர் ஆகியவை உடைக்கப்பட்டு வீட்டில் இருந்த ரூபாய் 6 லட்சம் ரொக்க பணம் மற்றும் 5 பவுன் நகை ஆகியவற்றை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதும் தெரிய வந்தது. இதுகுறித்து தகவலறிந்து வந்த மன்னார்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கைரேகை நிபுணர்கள் கொண்டு தடயங்களை சேகரித்தும் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தும் திருடி சென்ற மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். திருச்சூர் அருகே தார் ஏற்றி வந்த லாரி மோதி மின்கம்பி துண்டானதால் 8க்கும் மேற்பட்ட ரயில்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் இறைஞாலக்குடா புதுக்காடு இடையில் அமைந்துள்ள லெவல் கிராசிங்கில் ரயில் கடந்து செல்வதற்காக ரயில்வே ஊழியர் கேட்டை மூட முயன்றார். அப்போது நெடுப்பால் பகுதியிலிருந்து தார் ஏற்றி கொண்டு வந்த லாரி லெவல் கிராசிங்கில் அவசரமாக கடக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக தடுப்புகளில் மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 25,000 கிலோவாட் மின்சாரம் பாய்ந்து செல்லும் மின்கம்பி உடைந்து விழுந்தது. இதையடுத்து கொச்சுவேலி கோர்பா எக்ஸ்பிரஸ், கன்னியாகுமரி மங்களூர் பரசுராம் எக்ஸ்பிரஸ், சபரி எக்ஸ்பிரஸ் உட்பட 8க்கும் மேற்பட்ட ரயில்கள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து திருச்சூரில் இருந்தும் எர்ணாகுளத்தில் இருந்தும் ரயில்வே பணியாளர்கள் வரவழைக்கப்பட்டு உடைந்த மின்கம்பியை சீரமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் உடைந்த மின்கம்பி மாற்றியமைக்கப்பட்ட பின் ரயில்கள் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. காரைக்காலில் உள்ள அரசு செவிலியர் கல்லூரியில் அமைச்சர் திருமுருகன் மாணவர்களுடன் இணைந்து உரையாடி விளையாட்டை விளையாடினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவிகள் பொங்கல் விழா கொண்டாடினர். விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மாணவர்களோடு இணைந்து பொங்கல் கொண்டாடினார். முன்னதாக கல்லூரிக்கு வந்து அமைச்சர் திருமுருகனை மேளம் தாளங்கள் இசைத்து நடனமாடி வரவேற்றனர். இதையடுத்து மாணவர்களோடு இணைந்து அமைச்சர் திருமுருகன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி விளையாட்டை விளையாடி மகிழ்ந்தார். தேனியில் சாலை பாதுகாப்பு வாரத்தையொட்டி நெடுஞ்சாலைத்துறை சார்பில் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. தேனி மாவட்டம் கம்பத்தில் நெடுஞ்சாலைத்துறை சார்பாக தனியார் பள்ளி மாணவ மாணவிகளுடன் இணைந்து சுமார் 300க்கும் மேற்பட்டோர் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு ஊர்வலம் சென்றனர். இந்த ஊர்வலமானது தேனி மாவட்ட கம்பம் தம்பஸ் திரையரங்கம் முன் தொடங்கப்பட்டு நெடுஞ்சாலை வழியாக கம்பம் அரசு மருத்துவமனை வரை நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு ஊர்வலத்தில் பங்கேற்ற பள்ளி மாணவ மாணவிகள் சாலை விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை கையில் ஏந்தியும் விழிப்புணர்வு குறித்த கோஷங்கள் எழுப்பியும் ஊர்வலமாக சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், பள்ளி மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பெரியார் மீது பொய்யான தகவல்களை பரப்பும் சீமானை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது.
கடலூர் மாவட்ட திராவிட கழகம் சார்பில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் வடலூரில் நடந்த செய்தியாளர் சந்திப்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தமிழ்நாடு மக்களால் பெரிதும் மதிக்கப்படும் தந்தை பெரியார் குறித்து பொய்யான செய்தியை கூறி அவதூறு பரப்பும் தீய நோக்கத்தோடு பேசியுள்ளதாகவும், சீமானின் பேச்சால் பெரியாரின் தொண்டர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே பெரியாரின் மீது உண்மைக்கு புறம்பாக செய்தியை ஊடகங்கள் மத்தியில் பேசிய சீமானை உடனடியாக கைது செய்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. யாருக்கோ இவர் குரல் கொடுப்பதற்காக தந்தை பெரியார் அவர்கள் சொல்லாத ஒரு கருத்தை, உண்மைக்கு புறம்பான ஒரு கருத்தை, எந்தவித ஆதாரமும் இல்லாத ஒரு கருத்தை அவர் பேசியிருக்கிறார். தமிழ்நாட்டின் பொது வெளியில் இது சட்டம் ஒழுங்கு மீறலை ஏற்படுத்தி இருக்கிறது, ஒரு பதட்டத்தை உருவாக்குகிறது. எங்களுக்கெல்லாம் என்ன செய்வது, ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில சீமானை வன்மையாக கண்டிக்கிறோம். அவர் மீது உடனடியாக தமிழ்நாடு அரசு, குறிப்பா காவல்துறை, நீதித்துறை நடவடிக்கை எடுத்து இனி இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதமான மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். பெண்ணகரம் அருகே 10 ஆண்டுகளாக பாழடைந்து கிடந்த அரசு பூங்காவை மீட்டெடுத்த இளைஞர்களுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்துள்ளனர். தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்திற்குட்பட்ட ஏரியூர் பகுதியில் சுமார் 12 ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அம்மா பூங்கா அமைக்கப்பட்டது. அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் அங்கிருந்த சுமார் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான உடற்பயிற்சி உபகரணங்கள், விளையாட்டு உபகரணங்கள், இருக்கைகள் ஆகியவை சமூக விரோதிகளால் அடித்து உடைக்கப்பட்டது. இது தொடர்பாக அப்பகுதியை சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் அதிகாரிகளுக்கு பலமுறை கோரிக்கை விடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் அப்பகுதி இளைஞர்கள் தாமாக முன்வந்து சுமார் 3 லட்சம் ரூபாய் செலவு செய்து மின் விளக்குகள் மற்றும் மின் மோட்டார், சிமெண்ட் இருக்கைகள் புதிதாக அமைத்துள்ளனர். மேலும் பூங்காவை சுற்றிலும் மரக்கன்றுகள் நட்டு வண்ணம் தீட்டி விழிப்புணர்வு வாசகங்கள் எழுதி கண்காணிப்பு கேமராவும் அமைத்துள்ளனர். மேலும் வருங்காலத்தில் இந்த பூங்காவிற்குள் நூலகம் அமைக்கும் திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளனர். இதையடுத்து 10 ஆண்டுகளாக பாழடைந்து கிடந்த அரசு பூங்காவை மீட்டெடுத்த இளைஞர்களுக்கு பலரும் பாராட்டு தெரிவித்து வருகின்றனர். கோவையில் நடைபெற்ற அறிவியல் கண்காட்சியில் ரோபோட்டிக் நீர் மாசுபாட்டு தவிர்க்கும் நவீன அறிவியல், செயற்கை நுண்ணறிவு என அடுத்த தலைமுறை படைப்புகளை காட்சிப்படுத்தியுள்ளனர். கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பிரதர் ஷயான் என்னும் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவிகளுக்கென நடைபெற்ற இந்த கண்காட்சியில் அறிவியல், கணிதம், புவியியல் உள்ளிட்ட படைப்புகள் வைக்கப்பட்டிருந்தது. விஞ்ஞான உலகத்தில் அறிவியலின் முக்கியத்துவம் எவ்வாறு உள்ளது என்பதை பறைசாற்றும் விதமாக நடைபெற்ற இந்த அறிவியல் கண்காட்சியில் மாணவ மாணவிகள் தாங்கள் கண்டுபிடித்த ஏராளமான படைப்புகளை காட்சிகளாக வைத்து அதற்கு செய்முறை விளக்கம் தந்தனர். குறிப்பாக அடுத்த தலைமுறை தொழில்நுட்பமான செயற்கை நுண்ணறிவு, தகவல் தொடர்பு, ரோபோட்டிக் தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட படைப்புகள் பார்வையாளர்களை வெகுவாக கவனம் ஈர்த்தது. இந்த எக்ஸ்போல எல்லா குழந்தைகளும் அவங்களோட திறமையை வெளிக்காட்டியிருக்கிறாங்க. அவங்க நிறைய செய்திருக்காங்க. they worked hard for the last almost 3 weeks. அதனால இந்த எக்ஸிபிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இதில் இன்வால்வ் ஆன எல்லா டீச்சர்ஸ், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க கைட்ஸ் எல்லாத்துக்கும் எங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்தவாசி பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் பொங்கல் தொகுப்பு மற்றும் வேட்டி சேலைகளை ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் பொங்கல் தொகுப்பு மற்றும் வேட்டி சேலைகள் வழங்கும் நிகழ்ச்சி கூட்டுறவு சங்கங்களில் சார் ஆட்சியர் பிரகாஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் MS தரணிவேந்தன் வந்தவாசி பகுதிகளில் தமிழ்நாடு அரசின் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்வை நுகர்வோர்களுக்கு வழங்கி தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நகர திமுக செயலாளர் தயாளன், கூட்டுறவு சங்க மேலாளர் காலேஷா, மருதாடு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்க செயலாளர் மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்சியில் யார் அந்த சார் என்ற வாசகம் அடங்கிய ஸ்டிக்கர்களை வாகனங்களில் ஒட்டும் பணி துவங்கியது. திருச்சி தெற்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் அருண் நேரு ஏற்பாட்டில் வாகனங்களில் யார் அந்த சார் என்ற ஸ்டிக்கர் ஒட்டி எதிர்ப்பை தெரிவிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதனை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளருமான குமார் ஆட்டோ, இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்ட வாகனங்களில் ஸ்டிக்கர் ஒட்டி எதிர்ப்பை தெரிவிக்கும் பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் பகுதி செயலாளர்கள் தண்டபாணி, பாலசுப்ரமணியம், ஒன்றிய செயலாளர்கள் சூப்பர் நடேசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
சிவகாசியில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்ட அரங்கில் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சியில் மேயர் சங்கீதா இன்பம் தலைமையில் அவசர கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வரிகள் உயர்த்தப்பட்டு அதை நிறைவேற்றுவது சம்பந்தமான கூட்டம் நடைபெற்றது. அப்போது மாமன்ற உறுப்பினர்கள் சிவகாசி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு 3 ஆண்டுகள் ஆகிறது. இந்நிலையில் இதுபோன்ற வரி உயர்வு பொதுமக்களை கடுமையாக பாதிக்கும். எனவே இந்த தீர்மானத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதற்கு மாநகராட்சி ஆணையாளர் இது தமிழக அரசு அனுப்பிய அரசாணை என்றும் இதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது என்றும் கூறினார். உடனடியாக திமுக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து மாமன்ற உறுப்பினர்களும் எழுந்து நின்று தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது என்றும் தீர்மானத்தை ரத்து செய்யும் வரை மாமன்ற கூட்ட அரங்கை விட்டு வெளியே செல்ல மாட்டோம் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவிலில் மகரவிளக்கு கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் விதமாக புதிய கட்டுப்பாடுகளை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோவில் வரும் 14ஆம் தேதி மகரவிளக்கு தரிசனம் நடைபெறவுள்ள நிலையில் பாம்பை முதல் சன்னிதானம் வரை 10 மணி நேரம் பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதையடுத்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளை திருவிதாங்கூர் தேவசம் போர்டு நிர்வாகம் அமல்படுத்தியுள்ளது. அதில் வரும் 13ஆம் தேதி வரை ஒரு நாளைக்கு 50,000 பேர் மட்டுமே விர்ச்சுவல் கியூ மூலம் நுழைய அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஸ்பாட் புக்கிங் மூலம் 5,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஜனவரி 14 அன்று விர்ச்சுவல் கியூ மூலம் 40,000 பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவெண்ணெய்நல்லூர் அருகே வேளாண்மை விரிவாக்க மையத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் திருவெண்ணெய்நல்லூர் அருகே இருவேல்பட்டில் உள்ள ஒருங்கிணைந்த வேளாண்மை விரிவாக்க மையத்தில் வட்டார விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் வேளாண்மை உதவி இயக்குநர் ராஜேஸ்வரி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயிகளுக்கு உரங்கள் தேவைக்கு ஏற்ப நெல் விதைகளை மானிய விலையில் வழங்க வேண்டும் என்றும் வேளாண்மை துறை சார்பில் நடைபெறும் கூட்டத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகள், வட்டார வளர்ச்சி அலுவலர் கலந்து கொள்ள வேண்டும் என கூட்டத்தில் விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். அப்போது PM கிசான் திட்டத்தில் தகுதியுள்ள பயனாளிகள் இணைய வழியில் ஆதார் மற்றும் வங்கி கணக்கு எண்ணை இணைக்க வேண்டும் என வேளாண்மை துறை அலுவலர்கள் அறிவுறுத்தினர். இதில் கால்நடைத்துறை மருத்துவர் ரதி, உதவி பொறியாளர் சுமன், உதவி மீன் பொறியாளர் சாந்தகுமார், தோட்டக்கலைத்துறை அலுவலர் மீனா, வேளாண்மை விற்பனை துறை அலுவலர் ஜவஹர் உள்ளிட்ட வேளாண்மை துறை அலுவலர்கள், தோட்டக்கலைத்துறை அலுவலர்கள், விவசாயிகள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் பாரம்பரிய முறைப்படி பொங்கல் பண்டிகை கொண்டாடிய வழக்கறிஞர்களுக்கு பொதுமக்கள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மதுரை மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 2000க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் கோலாகலமாக பொங்கல் பண்டிகை கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பாரம்பரிய முறைப்படி உடையணிந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்த வழக்கறிஞர்கள் பாரம்பரிய முறைப்படி உடையணிந்து பொங்கல் வைத்து வழிபாடு செய்து காளைகளுக்கு மரியாதை செய்தனர். மேலும் உருளடிக்கும் போட்டி, இளவட்டக்கல் தூக்குதல், கயிறு இழுக்கும் போட்டி, கிரிக்கெட் போட்டி, வாலிபால் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது. மேலும் பறை இசைக்கு ஏற்ப நடனமாடிய வழக்கறிஞர்களை பார்வையாளர்கள் வெகுவாக பாராட்டினர். பின்னர் ஜல்லிக்கட்டு காளைகள், சண்டை கிடாய்கள், சண்டை சேவல்களை நீதிமன்ற வளாகத்திற்கு கொண்டு சென்றனர். அப்போது நடைபெற்ற சேவல் சண்டை மற்றும் விளையாட்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் பரிசுகளை வழங்கி கௌரவித்தனர். திருவண்ணாமலையில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் சார்பில் செயலாட்சியர் விமலா தலைமையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KV சேகரன் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அள்ளிநகர் நியாயவிலை கடையிலும், மாம்பட்டு மற்றும் ஜடதாரிக்குப்பம் நியாயவிலை கடைகளிலும் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கினார். நிகழ்வின் போது மாவட்ட அவைத் தலைவர் ராஜசேகர், தலைமை செயற்குழு உறுப்பினர் ராஜ்குமார், மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் நரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுரை அப்போலோ சிறப்பு மருத்துவமனையில் அரிதான EPO எனப்படும் சிக்கலான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையை செய்து மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். இது குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் அருண் பிரசாத், மதுரையை சேர்ந்த 47 வயதுடைய நீரிழிவு நோயாளிக்கு ஒரே இரத்த வகையான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான சிறுநீரகம் கிடைப்பதில் தாமதம் ஏற்பட்டதாக கூறினார்.
இதைத் தொடர்ந்து ஏபிஓ எனப்படும் பொருந்தாத மாற்று இரத்த பிரிவை கொண்ட நபரிடமிருந்து சிறுநீரகத்தை தானமாக பெற்று பொருத்தமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய முடிவு செய்யப்பட்டது எனவும், மேலும் இந்த முறைப்படி பாதிக்கப்பட்ட நபர் ஓ இரத்த வகையை சேர்ந்தவர், அவரது மனைவி பி இரத்த வகையை சேர்ந்தவர், எனவே மனைவியின் சிறுநீரகத்தை அவருக்கு பொருத்த முடிவானதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அவருக்கு அறுவை சிகிச்சை செய்து தற்போது கணவன் மனைவி இருவரும் நலமுடன் இருப்பதாக கூறினார். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறப்போ இப்போ அவரோட மனைவி வேற ஒரு இரத்த குரூப்பு, இவர் வேற இரத்த குரூப், அவங்களோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேறு, இவரோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேறு. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட சிறுநீரகம் இவர் உடம்புக்குள்ளே இவரோட உடம்புக்குள்ளே நார்மலாக வேலை செய்வதற்கு கண்டிப்பாக மாத்திரையை ரெகுலராக அவர் எடுக்கணும். முதல்ல ஆரம்பிக்கிறப்ப ஹையர் டோஸ் கொடுத்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அதோட டோஸை குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 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 பர்டிகுலர் டோஸ்னாச்சும் அவர் கண்டிப்பாக எடுக்கணும். பட்டுக்கோட்டை அருகே பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை உள்ளூரில் ஒரு தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவில் பள்ளி வளாகத்தில் 12 புது பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. விழாவில் மாணவர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்தும் மாணவிகள் ஒரே கலரில் சேலை பட்டுப்பாவாடை அணிந்தும் வருகை தந்தனர். இதைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் தமிழர்களின் பாரம்பரியமான சிலம்பாட்டம் காவடியாட்டம் ஆடி பொங்கலை உற்சாகத்துடன் கொண்டாடினர். இந்த பொங்கல் விழாவில் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக கொண்டாடினோம் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். நாங்கள் வருஷம் பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுவோம். 4 நாளைக்கு முன்னாடி இப்போ நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக சேர்ந்து பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணுறோம். இது எங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு இதாக எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாங்கள் அடுத்த வருஷம் காலேஜ் போக போகிறோம். ஸோ எங்களுக்கு மறக்க முடியாது. அது மாதிரி எங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எங்கள் பிரின்சிபல் சார் அண்டு மேடம் டீச்சர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸு. அரக்கோணத்தில் ஸ்ரீ அருள்மிகு முருகன் அடிகளார் சங்கத்தின் சார்பில் 48ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் அருள்மிகு முருகன் அடிகளார் சங்கத்தின் சார்பில் 48ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு காலையில் தர்மராஜா கோவில் அருகே 108 வேல் பூஜை வழிபாடு நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து எஸ்ஆர் கேட் பகுதியில் இருந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப வாகனத்தில் ஸ்ரீ முருக பெருமான் திருவீதி உலா நடைபெற்றது. திருவீதி உலாவில் முருகனடியார்கள் அலகு குத்தியும் தேர் இழுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவீதி உலா காந்தி சாலை வழியாக தர்மராஜா ஆலய வளாகத்தில் வந்தடைந்தவுடன் ஸ்ரீ முருக பெருமானுக்கு தூக்கு காவடி மூலம் தீபாராதனை நடைபெற்றது. விழாவில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருக பெருமானை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு இன்று சொர்க்கவாசல் திறப்பு, வைணவ தலங்களில் குவிந்த பக்தர்கள். தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி சுமார் 50,000 அரசு ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளதாக தகவல். பொங்கல் பண்டிகை எதிரொலி, சென்னையில் 320 இணைப்பு பேருந்துகள் இயக்க முடிவு, மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. யுஜிசியின் புதிய விதிகளை கண்டித்து திமுக மாணவர் அமைப்பினர் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெறும், திமுக மாணவர் அணி செயலாளர் எழிலரசன் அறிக்கை. இஸ்ரோ அமாஸ் போர், பாலஸ்தீனத்தில் பலி எண்ணிக்கை 46,000 தாண்டியுள்ளது, காசா சுகாதார அமைச்சகம் தகவல். கடலோர மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.